ஹலோ! வீட்ல வந்து பால் ரிலேட்டடா ஏதாவது வந்து கீழ ஊத்திருச்சு அப்டின்னா, யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு துணிய வச்சு துடைப்போம், இல்ல மாப் வச்சு துடைப்போம். ஆனா, அது வந்து ரொம்ப மில்க் ஸ்மெல் அதிகமா வரும். வெசல் வாஷ் பிரஷ்ஷ வச்சு யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, இது நல்லா வந்து சக் பண்ணிடும். ஸோ, அது அப்படியே வந்து எல்லாத்தையும் உறிஞ்சு நம்மளுக்கு வந்து குடுத்துரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்டின்றாதீங்க. ஏன்னா, சின்ன சின்ன விஷயம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ளோர் கிளீனர் வச்சுட்டு லைட்டா தொடச்சிட்டீங்க அப்டின்னா நீட் ஆயிடும். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் ஒரு 6:00 போல வெளியே போற வேலை இருந்துச்சு. ஸோ நான் மட்டும் தான் இன்னைக்கு போறேன். போயிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் ஈவினிங் வந்து ரிட்டர்ன் வரணும். செம்ம பனி வர வழியிலலாம். ஸோ இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. என்னோட டிரைவர் வந்து எதிரில் இருக்க ஒரு பைக்காரரை இடிச்சிட்டாரு. அந்த பைக்காரர் எதுவுமே சொல்லல. ஆனா இந்த டிரைவர் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினார். அப்ப நான் கேட்டேன், நம்ம தப்பு தானே இடிச்சது அப்படின்னா, இல்ல குரலை வந்து உயர்த்தி பேசிட்டா அவங்கள நம்ம எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. ஸோ தப்பு பண்ணாலுமே வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டா தப்பு தெரியாம போயிடும் அப்படின்னு அவர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பட் எந்த விதத்துல இது கரெக்டுன்னு எனக்கு தெரியல.